நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2013 பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட பீஸ்ட் எ மான்ஸ்டர் அமாங் மென் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்துட்டு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து கார்ல வந்துட்டு ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இவங்க 5 பேர்ல ஒருத்து மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே அதை அந்த அளவு கண்டுக்காம இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா அங்கிருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு இதுக்காக தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போது சுத்தமா புரியல. ஏன்னா வந்து படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பிளஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமுமே சுத்தமா இல்லை. படத்துடைய ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, ஆக்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிலே ஆவரேஜா வந்திருக்கு. ஃபைனலா வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மொக்க படம் தான். ஸ்கிப் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்.